Trick number 29. Gauss law, electric flux in a cube. What is the flux through a cube of side A? If a point charge of Q is one of its corner. அப்போ ஒரு கியூப்ல ஒன் ஆஃப் த கார்னர்ல வந்து ஒரு சார்ஜ் இருக்கு, அதனால அந்த கியூப்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन. இங்க வந்து பாருங்க, இது வந்து என்னன்னா ஒரு கியூபுக்கு உள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு சார்ஜ் இது சென்டர்ல இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு, ஆனா கியூபுக்குள்ள இருக்கு அப்படின்னா இதனால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாருங்க என்ன வரும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi is equal to என்ன வரும்னா இந்த சார்ஜ் வந்து Q அப்படின்னா Q டிவைட் பை எப்சிலான் நாட். இதான் வந்து என்ன சொல்றோம், காஸ் லா அப்படின்னு சொல்றோம். இந்த காஸ் லாவோட அப்ளிகேஷன் தான் இப்ப நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா இது வந்து நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடையாது, காஸ் லா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இதோ ஒரு கார்னர்ல சார்ஜ் வச்சுட்டா அப்ப என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத இங்க கொஸ்டின் கேட்கறாங்க. இது ஜென்ரலா உள்ள, அதாவது ஒரு கியூபுக்குள்ள சார்ஜ் இருக்கும்போது என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னன்னா ஒரு சார்ஜ் வந்து என்னன்னா இன்சைட் த கியூப் இருக்கு, அதுல ஒரு ஃபேஸ்ல என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுல வந்து பாருங்க, இதுல எப்படி क्वेश्चंस கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு ஃபேஸ்ல மொத்தம் கியூப் அப்படின்னா என்ன இருக்கும், 6 ஃபேஸஸ் இருக்கும். 1 2 3 4 சைடுல வந்து பார்த்தோம்னா 4 இருக்கும், டாப்ல ஒன்னு பாட்டம்ல ஒன்னு பார்த்தோம்னா டோட்டலா 6 ஃபேஸஸ் இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்னா ஆல் த 6 ஃபேஸஸ் நமக்கு ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப இந்த சைடுலயும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு, இங்கேயும் இருக்கும், பேக் சைடு போகும், ஃப்ரண்ட் சைடு வரும். அது இல்லாம டாப் அண்ட் பாட்டம் இதுவும் இருக்கு. மொத்தம் 6 டைரக்ஷன்லயும் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்ல வந்து வேணும் அப்படின்னு கேட்டா என்ன பண்றோம்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் phi is equal to என்ன வரும், டோட்டல் சார்ஜஸ் Q டிவைட் பை இதுல ஒரு டிவைட் பை எப்சிலான் நாட் போடுறோமா, இந்த டோட்டல் சார்ஜ்ல என்ன ஆகும், இது வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ். ஆனா இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்க்கு வேணும் அப்படின்னா இதுல 1/6 ஆஃப் த இதுதான் இருக்கும். அப்போ 1/6. ஏன் சார் இது 1/6 வருதுன்னா டோட்டல் ஃப்ளக்ஸும் 6 ஈக்குவல் பார்ட்டா ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஃபேஸ்க்கு ஒரு பார்ட், இந்த ஃபேஸ்க்கு ஒரு பார்ட், அந்த ஃப்ரண்ட் ஒன்னு பேக் ஒன்னு டாப் பாட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதுக்கு வந்து பார்த்தோம்னா 1/6 ஆஃப் த ஃப்ளக்ஸ் தான் இருக்கும். அப்ப ஒரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வேணும்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் டிவைட் பை 6 போடுறோம். அப்போ 1/6 இன்டு Q பை எப்சிலான் நாட்னு வரும். சரியா, இதுவும் நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடையாது, இதுவும் நமக்கு கேட்பாங்க இந்த மாடல்லையும். அதுக்கு அடுத்தது நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான மாடல் வந்து பாருங்க இதுதான். அதாவது ஒரு கியூப்ல என்ன பண்றாங்க, ஒன் ஆஃப் த கார்னர்ல வந்து என்னன்னா இந்த சார்ஜ் கியூ அப்படிங்கிறது இருக்கு. இந்த சார்ஜ் கியூங்கிறது வந்து இந்த ஃப்ளக்ஸ்ல ஒன் ஆஃப் த கார்னர்ல இருக்கு. சரியா, அப்ப இந்த சார்ஜ் வந்து என்ன இந்த கியூபுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய 8 கியூபுக்கும் இந்த சார்ஜ்ங்கிறது ஷேர் ஆகும். அப்ப வந்து என்ன ஆகும்னா இந்த கியூபுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவுனா Q/8. சரியா, அப்ப இந்த கியூபுக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ் வரும் அப்படின்னா phi is equal to Q/8 டிவைட் பை எப்சிலான் நாட். பாருங்க 1/8 இன்டு Q பை எப்சிலான் நாட். இதுதான் வந்து இந்த கார்னர்ல ஒன் ஆஃப் த கார்னர்ல இருக்கும்போது இந்த கியூபுக்கான ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் திஸ் கியூப் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்ப வந்து பாருங்க நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ வந்து பாருங்க, இந்த மாடல்ல நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் கேட்கலாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஓகே, வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ கியூப் ஆஃப் சைட் ஏ இஃப் ஏ பாயிண்ட் சார்ஜ் கியூ இஸ் அட் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர்னா ஆன்சர் வந்து Q டிவைட் பை 8 எப்சிலான் நாட். சில சமயம் இந்த மாதிரி கொடுக்காம என்ன பண்றாங்க, நமக்கு Q பை 8 எப்சிலான் நாட் இருக்கும். சரியா, இப்ப Q டிவைட் பை 8 எப்சிலான் நாட் இது டைரக்டா இருக்காது, என்ன பண்ணிருப்பாங்க மேலையும் கீழே 4π மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ப 4πQ டிவைட் பை 8 இன்டு 4 எவ்வளவு 32 எப்சிலான் நாட் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதை சிம்பிளை பண்ணி பார்க்கணும். இது 32π எப்சிலான் நாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், Q டிவைட் பை 8 எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வந்துடும். இந்த மாதிரி ஆன்சர் டைரக்டா கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி மேலையும் கீழையும் சேம் வேல்யூ இருக்கு, அதை கேன்சல் பண்ணா ஃபைனல் ரிசல்ட் தான் இது வந்துடும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, இந்த கொஸ்டினுக்கான ட்ரிக் நம்பர் உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டு 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்றீங்க, நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும்.